எங்க போனா இந்த சங்கிலி? முடிஞ்சே போச்சு. சரக்கடிச்சிட்டா இவனுக்கு உலகமே தெரியாது. என்ன பூசாரி, அணை திறந்துடலாமா? திறந்துடலாங்கய்யா. இந்தாங்க தருங்க. போய் தருங்க. அம்மா, நான் உன்னை முழுசா நம்புறேன். அம்மா, என் பொண்ணு மனசார உனக்கு பிரசாதம் பண்ணிருக்கா. உன் முடிவு எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. வாங்கக்கா. அம்மா தாயே, பூசாரி, கதவை தரையா. அம்மா தாயே, வெற்றி. அம்மா, பாத்தியாக்கா, சாமி பிரசாதத்தையே சாப்பிட்டுருக்கு. நமக்காக கொஞ்சம் பிரசாதத்தையும் வச்சுட்டு போயிருக்கு. ஆமா சாந்தா, சாமி சாப்பிட்டதும் அதுக்காக பிரசாதம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வைக்கிறது ஐதீகம் தான். இந்த சங்கிலி போய் எங்க போய் தொலைஞ்சா? உனக்கு இருக்குடா ராஸ்கல். ஐயோ, விடிஞ்சிருச்சா? நான் எப்படி இங்க வந்தேன்? நேரம் கோயில் நட வேற திறந்திருப்பாங்களே. ஐயோ, அக்கா கொல்ல போது. டேய், எங்க போன? எங்க போய் தொலைஞ்ச? நான் வச்ச பிரசாதம் அப்படியே இருக்கு. யமுனா வச்ச பிரசாதம் மட்டும் காலியா இருக்கு. நேத்து கோயிலுக்குள்ள வந்து என்னடா பண்ண? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அமிச்சல. உன் மரமடிக்கு அப்ப கூட ஏறல. உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படத்துக்காக உன்னை அனுப்புனேன். அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே. அக்கா, எப்படி சொல்றதுன்னே தெரியலக்கா. நேற்று முன்னாடி தானே கோயிலுக்குள்ள இறங்கினேன். சன்னதி கிட்ட போனக்கா. நீ போட்டியில ஜெயிச்சாச்சுக்கா. நீ சாமிக்கு வச்ச பிரசாதத்தெல்லாம் இப்ப தூக்கி எறிய போற. நாளைக்கு கோயில் நட திறக்கும் போது அந்த யமுனா தோத்து போய் நிப்பா.
சங்கிலி, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஏண்டா நேத்து அடிச்சிய சரக்கு மப்பு தீரலையா? ஏண்டா இப்படி உளறிட்டு இருக்க? நிஜமாக்கா, நான் கோயிலுக்குள்ள போனதும் ஒரு உருவம் வந்துச்சுக்கா. அது பேயா பிசாசா சாமியான்னு கூட எனக்கு தெரியல. இத பாரு, திரும்ப திரும்ப இதே கதைய சொல்லிட்டு இருக்காத. அக்கா சத்தியமாக்கா, பயத்துல அடிச்சு புடிச்சு ஓடி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். வெயில் சுரியல் அடிச்ச பிறகுதான் நான் காலையில ஏஞ்சேன். எல்லாத்தையும் ஏடா கூடமா பண்ணிட்டு பிசாசு பூதோன்னு கதை சொல்லிட்டு இருக்கியா? இத பார், நீ பொண்ணதுக்கு என் வீட்டு பக்கம் வந்துடாத. அப்படி வந்த உன்னை கொன்னே போட்டுவேன். அக்கா, அக்கா நில்லுக்கா. பூசாரி, அந்த படையல் எடுத்து யமுனா கிட்ட கொடுப்பா. யமுனா வாங்கிக்க. எல்லாம் நல்லா பாத்துக்கங்கய்யா. இந்த சடங்குலயும் மீனாட்சி அம்மா பொண்ணுங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. மீனாட்சி அம்மா, எல்லாம் உங்க மனசுபடி நல்லபடியா நடக்குதுமா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்புறம் என்னையா, ஆக வேண்டிய வேலைகளை பாப்போமா? வாங்க போலாம். ஆமா ஆமா. என்ன வெற்றி, இப்ப என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா, நான் தான் ஜெயிச்சேன். ஆமா யமுனா, நான் கூட எதிர்பார்க்கல தெரியுமா. கலக்கிட்டீங்க போங்க. ஹலோ, என் அக்கா எதுக்காக இப்படி கேக்குறான்னு உனக்கு புரியுதா இல்லையா? வெற்றி, நேத்து எங்களை என்ன ஓட்டு ஓட்டுனீங்க? இப்ப பாத்தீங்கல்ல, எங்க யமுனாக்கா ஜெயிச்சிட்டாங்க. ஆமா வெற்றி, இனிமே யாரையுமே குறைச்சு எடை போடாதீங்க, சரியா? அதுவும் மீனாட்சி பொண்ணுங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. ம்? சக்தி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொன்னா திட்டுவீங்க. எதுக்கு வம்பு? இதெல்லாம் லக்கு. அட பாவி, இதுவா லக்குன்னு சொல்ற? உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இரு இரு, துர்காவும் ப்ரூவ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் மொத்தமா பேசிப்போம். பாத்தியாக்கா? அக்கா, பாருங்கக்கா எப்படி பேசுறான்னு பாருங்க. விடுமா, மருமக புள்ள ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகுது. கேட்டியா யமுனா, அம்மா நான் சொல்றேன். நீங்க 2 பேருமே நிஜமாவே எனக்கு பெருமை தேடி கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அம்மா இத பாத்தியா? என்னடி அவர் எப்படி கூப்பிடுறா? ஐயா, இவனுக்கு இதுவே ஜாஸ்தி. ஏய் ப்ளீஸ் இங்க வா. என்ன சக்தி, எதுக்கு கூப்பிட்ட? டேய், சும்மா நடிக்காதடா. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பாட்டுக்கு வந்த, எங்களை பார்த்த, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க. என்ன வெற்றி, இப்ப சொல்லுங்க. சாமி நான் சமைச்ச பிரசாதத்தை தானே சாப்பிட்டுச்சு? அதான் யமுனா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த சாமி எப்படி இருக்கோ என்னவோ. ஏய், இது ரொம்ப டூ மச் வெற்றி. ஹே இருடி, என்ன கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட நேரடியாவே பதில் சொல்லுங்க. சாமி என்னோட பிரசாதத்தை சாப்பிட்டுச்சா இல்லையா? நீங்களே பாத்தீங்கல்ல. சரி சரி, ஒத்துக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சீங்க. அதனாலதான் சாமி உங்க பிரசாதத்தை சாப்பிட்டுச்சு. ஆஹா, என்ன வெற்றி இப்படி சொல்றீங்க? யமுனாக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி உங்களால முடியாதுன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன அப்படியே மாத்தி பேசுறீங்க? அதுக்குதான் அவனுக்கு ஃப்ராடுன்னு பேரை வச்சிருக்கேன். இங்க பாருங்க வெற்றி, எங்களை கம்மியா எடை போடாதீங்க. எங்களால எல்லாமே முடியும். ஓ, துர்காமா. டேய், நீ துர்கா கிட்ட எதையும் பேசாத. என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லாம் அவளுக்கு தெரியும். சும்மா போன சனியன நீங்க தானே சொடக்கு போட்டு கூப்பிட்டீங்க. இரு இரு, நான் துர்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய். பேசிக்கிறேன். துர்காமா, நீங்க என்ன என்கிட்ட பேச போறீங்க? என்னால இதெல்லாம் முடியாது அதானே சொல்ல போறீங்க?
ஐயோ பாத்தியா சக்தி, அவளுக்கே தெரிஞ்சு போச்சு அவளால முடியாதுன்னு. இங்க பாருங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். வெற்றி, துர்கா, நாமெல்லாம் இந்த நோட் எடுத்து காலேஜுக்கு போனோமா, அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒருத்தர், இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒருத்தர்னு ஒரு 10 பேரை உட்கார வச்சு கொக்கோ விளையாண்டோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். அதுதானமா நமக்கு நல்லது. அத விட்டுட்டு மலை கோயில் அது இதுன்னு பெருசா ஆசைப்படலாமா? வெற்றி, இங்க பாரு, ஊர்க்குருவி என்னைக்குமே உயர பறக்கலாம் ஆசைப்படக்கூடாது. வெற்றி, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. நான் கொக்கோ விளையாட மட்டும்தான் லாக்கின்னு சொல்றீங்களா? ஆமா துர்கா, உனக்கு இந்த 50 மீட்டர் ஓடுறது, 60 மீட்டர் ஓடுறது, அப்புறம் இந்த பக்கத்து தெருவுல இட்லி சாம்பார் குடுத்துட்டு வருது, அதுதான் செட் ஆகும். வெற்றி, இந்த மலை கோயிலு 20 கிலோமீட்டர் ஓடி வரணும், அதெல்லாம் நாக்கு தள்ளிரும். யூனோ, அதுவும் சும்மால ஓடக்கூடாதுமா. கையில என்ன இருக்கணும்? மலை கோயில ஏத்தின ஜோதி இருக்கணும். அதை வச்சு நீ ஓடி வரணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? வெற்றி, இங்க பாருங்க வெற்றி, இப்படிதான் என்னையும் சொன்னீங்க, நான் செய்யலையா? இங்க பாருங்க, நான் கடைசியா ஒன்னு சொல்றேன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. மலை கோயில இருந்து வர வழியெல்லாம் வெறும் காடாதான் இருக்கும். அந்த காட்டு வழியில தான் நீ ஓடி வரணும். நம்ம கீழ்கோவிலுக்கு வந்து தீபத்தை ஏத்துற வரைக்கும் உசுருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. 1000 பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த விளக்கை நீ ஏத்தணும். இதெல்லாம் உன்னால முடியுமான்னு நீயே யோசிச்சு பாத்துக்கோ. இங்க பாருங்க வெற்றி, இப்ப எதுக்கு நீங்க துர்காவை பயமுறுத்திட்டு இருக்கீங்க? விளக்கை ஏத்திட்டு வரும்போது சாமி நம்ம கூட துணையா வரோங்கிறது தான் நம்பிக்கை. நான் இல்லன்னு சொல்லலையே. அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி சாமி நம்ம கூட வரணும்? அந்த அளவுக்கு தீய சக்திகளும் வரும் தானே அர்த்தம். அதான சாமி நம்ம கூட வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, உடம்புல தெம்பு இருந்தா, மனசுல பக்தி இருந்தா, நிச்சயமா துர்காவால இது எல்லாமே செய்ய முடியும். அவ ஏன் தங்கச்சி, அவ செய்வா. துர்கா, இவனை நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நல்லதா ஒரு கேன்வாஸ் ஷூ வாங்கி போட்டுக்கோ. பலன்னு இருக்கிற தார் ரோட்ல காதல் ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு நல்லா ஜாலியா ரன்னிங் போறதுதான் உனக்கு செட் ஆகும். இந்த மலையில ஓடுறது, குழிய தாண்டறது, கல்லுல முள்ளுல எல்லாம் குதிக்கிறது, இதெல்லாம் நமக்கு எதுக்கு துர்கா? யாரோ ஒருத்தங்க விளக்கு ஏத்திட்டு போட்டும். இப்ப என்ன ஆக போகுது? உங்க அம்மாவுக்கு பரிவாட்டம் கிடைச்சா என்ன ஆக போகுது? கிடைக்கலன்னா என்ன ஆக போகுது? சக்திகா, அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. வெற்றி, ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு சக்தி? நான் நம்ம துர்காவோட நல்லதுக்கு தான் சொன்னேன். என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் ஓட தான் போறேன், ஜெயிக்க தான் போறேன். எங்க அம்மாக்கு பரிவட்டம் வாங்கி தர தான் போறேன். அத நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்படி சொல்லு துர்கா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. ஏய், எங்கடா பெரிய பங்காளி? ஏய், தள்ளு. பங்காளி, நான் சொன்னல, அவங்க தான் இவங்க. போதும்பா. டேய், இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, துர்காவை ஜெயிக்க விடக்கூடாதுடா. பாத்துக்கலாம். இவனுக்கு எப்படியாவது துர்காவை அடிச்சு தூக்கி போட்டுருவானுங்கல்ல.
தீப்பந்தத்தை எடுத்துட்டு வர சொல்லு. இது வரைக்கும் 72 பேரை போட்டிருக்கானுங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பா இந்த போட்டோ பாருங்க. இதான்பா அந்த புள்ள. போங்க. கொலை பண்ணிடாதீங்கப்பா. மயக்கத்திலே இருக்கட்டும். ஒரு 10 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திருக்கணும். பந்தம் வரணும். இருக்கட்டும் போங்க போங்க. எப்படிடா முடிச்சிருவாங்க பங்காளி. என்னடா செஞ்சிருவானுங்களா? எவ்வளவோ பண்ணிருக்கானுங்க பங்காளி. பக்காவா பண்ணிருவானுங்க. மணி என்னடா நேரம் வேற போயிட்டே இருக்கு. விடிஞ்சிடா இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஜாக்கிரதையா போமா. என்ன ஆனாலும் தீப்பந்தத்தை கீழே போட்டுறாத. தீய சக்தியெல்லாம் துரத்தும். பயப்படாத. எப்படியாச்சும் சூரிய உதயத்துக்குள்ள இந்த பந்தத்தை கொண்டு போய் நம்ம கோயில்ல விளக்கேத்திருமா. அந்த ஆத்தா உனக்கு துணையா இருப்பாமா.